ஆனா எல்லா ஸ்டேஜ்லயுமே இனிமேல் உங்க பாட்டு தான் ஒழிக்க போகுது போல இருக்கு. ஆரம்பமா இருந்தாலும் சரி, வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும்போது இருந்தாலும் சரி, போடுறா பாட்டு அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க, கேட்கவே நல்லா இருக்கு, சொல்லுங்க. விஜய் சாரோட என்ன அசோசியேட் பண்ணாலும் அது வந்து பிரம்மாண்டமா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த எடுத்தோடனே அந்த அண்ணான்ற ஒரு பாண்ட் தான் கிரியேட் ஆகுது. ஓகே, இது லைட்டா சிமிலரா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லாமான்னு தெரியல. பட் அவர் வந்து ரத்த செவப்பில் நிறம் எடுத்தோம், ரெட்டையான பலம் கொடுத்தோம், நரம்பிலோடு தமிழ் உணர்வை உருவி கொடியின் உரு கொடுத்தோம். இந்த பாட்டு வந்து இவ்வளோ ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா ரிஃப்ளெக்டிவ்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சுகுமாரன். இந்த இன்டர்வியூ நம்ம கூட பிளேபேக் சிங்கர் தீபக் ப்ளூ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் மதர். இப்போ நீங்க தான் ட்ரெண்டிங். எங்க பார்த்தாலும் மியூசிக்ல எடுத்துட்டு தள்ளிட்டாலே ஃபிளாக் ஆந்தம், டிவிக்கு யாருப்பா அந்த அந்த பாட்டு பாடினவர் அப்படின்லாம் சொல்லி நிறைய தேடிட்டு இருக்காங்க. இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் 24 hours நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டு வந்து இவ்வளோ ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா விஜய் சாரோட என்ன அசோசியேட் பண்ணாலும் அது வந்து பிரம்மாண்டமா நடக்கிற ஒரு விஷயம். டிஃபால்ட்டா அது ஒரு. அண்ட் இது வந்து என்னோட ஃபிஃப்த் டைம் நான் விஜய் சாரோட ஒரு அசோசியேஷன். ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாக ஆகும்னு தெரியும். பட் எப்பவும் போலமே அது நடக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது அந்த இம்பாக்ட், ஏன்னா நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணிருக்காங்க இன்ஸ்டால, சோஷியல் மீடியா மூலமா. அண்ட் ஸ்ட்ரெயிட்டா அவங்க சொல்றது, அண்ணா தளபதிக்கு பாட்டிங்க செம்மையா இருக்கு. ஸோ அந்த எடுத்தோடனே அந்த அண்ணான்ற ஒரு பாண்ட் தான் கிரியேட் ஆகுது. அண்ட் ஒன்ஸ் மோர் வெரி வெரி ஹாப்பி அபவுட். ஆனா எல்லா ஸ்டேஜ்லயுமே இனிமேல் உங்க பாட்டு தான் ஒழிக்க போகுது போல இருக்கு. ஆரம்பமா இருந்தாலும் சரி, வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும்போது இருந்தாலும் சரி, போடுறா பாட்டு அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க, கேட்கவே நல்லா இருக்கு, சொல்லுங்க. ஆமா, ஏன்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, போட 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 அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. செம்மையா இருக்கு. அதே சேம் டைம் ட்விட்டர்ல ஒன்று வந்துட்டு இருக்கு. அதை நான் காட்டுறேன். ஓகே, அது நீங்க பார்த்து அது எப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பாட்டு வம்புல மாட்டி விட போறீங்க. அப்படிலாம் இல்லைண்ணா. ஒரு இது வந்திருக்கு, அவங்க கம்பேர் பண்ணாங்க. அதை மட்டும் நான் காட்டுறேன். ஓகே, இது என்னடா இது லைட்டா சிமிலரா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு. ஏன்னா எல்லா சாங்கும் மறுபடியும் இது விஜய் சார் பாட்டு தான். ஆமா ஆமா. ஸோ இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல இருந்தே தமனுக்கு என்னன்னா, இந்த பாட்டு வந்து எல்லார்கிட்டயும் ரீச் ஆகணும், ஒரு ரீகால் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி. இது வந்து ரொம்ப காமனான ஒரு ஃபோக் குரூப் தான் அது. அண்ட் எந்த ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பயங்கரமாலாம் இல்லாம ரொம்ப எளிமையா இருக்கணும்னு தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே. ஸோ மறுபடியும் விஜய் சாரோட பாட்டு கம்பேர் பண்றாங்க. இல்ல, எனக்கு எப்படின்னா, இப்போ ஒரு பாட்டிலோட இன்னொரு பாட்டு சிமிலரா இருக்கும்போது அது எப்படி அது? ஏன்னா பாட்டுல வந்து இந்த சொல்லுவாங்க, ஒரு சொரனா 7 சொரம் தான், தாண்டி மாத்தி இது போட அப்படின்ற மாதிரியா? அப்படி இல்ல, இது வந்து உங்களுக்கு மெயினானே ஒரு ரீகால் கிரியேட் பண்றது. இப்போ இந்த பாடல் வரிகள்ல பரிச்சயமான மாதிரி. ஆமா, ஆல்ரெடி நீங்க அந்த கேட்ட ஒரு டியூன் வந்து உங்களுக்கு திருப்பி இன்னொரு வாட்டி ரீவாக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாஸ்டால்ஜியா வருது. இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், இந்த பாடல் வரிகள்லயே எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரீகால் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி. இப்ப சிங்கப்பெண்ணை கொண்டு வருவாரு, ஆள போற தமிழன், ஆள போற தமிழன் அடி அப்படின்னு வருதுல. சோ அதுவும் வந்து அந்த ஒரு ரீகால் ஃபேக்டருக்காக தான். உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஆமா அப்படின்ற. இப்போ விஜய் சார் வந்து இப்படி சொல்லாமான்னு தெரியல. பட் அவர் வந்து கிட்டத்தட்ட பொது சொத்து மாதிரிதான். எல்லாரும் எங்க விஜய், எங்க தளபதி, எங்க அண்ணன் அப்படின்னு தான் செலிப்ரேட் பண்றாங்க. சோ இதுல வந்து அவருக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. அவரோட இது எல்லாருக்கும்ன்றது அந்த மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். நிறைய பேர் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரா வந்துச்சு. அந்த வீடியோவை நான் காட்டிடுறேன். அவர் பாட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு, தளபதியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சைடுல கண்டிப்பா. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஸ்டெப் இல்ல. அது இஸ் த டாப் மோஸ்ட் ஹீரோ இன் தமிழ் சினிமா. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப் அதுவும் எப்போ அவர் பீக்ல இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஹீஸ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதில் இந்த கட்சி, இந்த ஃப்ளாக் அன்ஃபோல்ட் பண்ணுறது, ஃப்ளாக் முதல் தடவையாக மக்களுக்கு இது பண்ணுறது, கொடி ஏற்றுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அவர் இன்னும் இதுக்கு மேலே
அவரோட அவரோட பாதையே வேறையா மாறப்போகுது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ சூப்பர். ஆப்வியஸ்லி அந்த ஒரு எமோஷன் இருக்கும் அண்ட் ஒரு ஒரு சாதிச்ச ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பா. இல்ல எங்களுக்கு என்னன்னா, இப்ப வந்து ஃபிளாக் ஆந்தம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 26ல வந்து கண்டிப்பா தேர்தல் பாட்டு வரும். அப்ப ஆரம்பம் புள்ளியே நம்மளுக்கு வந்து தீபக் ப்ளூ அவர் தான் பாடுனாரு. லக்கியா இருக்காப்ல. தலைவன கூப்பிடுங்கப்பா அப்படின்னா, எனி டைம் எனி டைம் எனி டைம் ஃபார் விஜய் ஃபார் சார். தளபதி. கண்டிப்பா. எப்படின்னா நம்ம ஃபேமிலில எத்தனை பேர்னா? இப்போ நீங்க அப்படி வரீங்களா ஆமா. நீங்க? அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இப்பயே ஒரு சீட்டு போட்டுடலாமே. அதெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. அண்ட் இது இது வந்து சம்திங் வெரி எக்ஸைட்டிங் டு லுக் ஃபார்வர்ட் டு. ஏன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அடுத்த சில வருஷங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஒரு புதிய ஒரு ஜர்னி. ஒரு பரிமாணம். அண்ட் ஆஸ் அ ஃபேன் ஐ எம் வெரி வெரி ஈகர். இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ்ப்பா அப்படின்னா. எனக்கு சரணம் வந்து ஆ. ரொம்ப பிடிச்சது. லைக் அதுல என்னன்னா விவேக் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஒரு அவர் கிடைச்ச அந்த ஒரு 3 மினிட்ஸ் 3.5 மினிட்ஸ் ஸ்பேஸ்ல அந்த கட்சி பத்தி சில கொள்கைகள் மேபி அவங்களோட எதை சார்ந்து போறாங்கன்ற எஸ். சில விஷயங்கள் கொஞ்சம் காமிச்சாரு. அதே மாதிரி உங்களோட விஷுவல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ம். ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான விஷயங்களையும் கவர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. ஆமா. அண்ட் வரிகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த கொடியை பத்தி டிஸ்கிரைப் பண்றது ம். லைக் ரத்த செவப்பில் நிறம் எடுத்தோம், ரெட்டையான பலம் கொடுத்தோம், நரம்பிலோடு தமிழ் உணர்வ புருவி கொடியின் உரு கொடுத்தோம், மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம், பச்சை நீலம் திலகம் வச்சோம், பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வரத பறையடிச்சோம், தூரம் நின்னு பார்க்கும் தலைவன் காலம் எல்லாம் மாறுது, தோளில் வந்து கைய போடு தலைவன் கொடி ஏறுது. எனக்கு அந்த வேற level. ஆமா. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷுவலும் சிங்க் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா தோல் மேல. அப்படியே அந்த மாணவர்கள் அந்த இது. அதே மாதிரி அரசர கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி, அன்னைக்கே சொன்னோமே இது ஆள போற தமிழங்கொடி. எனக்கு பர்சனலா அது ரொம்ப செம்ம. பிடிச்ச வரி. ஏன்னா எனக்கு என்னோட கெரியர்ல ஆள போறான் தமிழன் ம், ம். மெர்சல்ல பாடினது வந்து எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு தட் பி மை பிகெஸ்ட் ஹைலைட். ம், ம். தளபதிக்கு பாடினது அண்ட் முக்கியமா ரஹ்மான் சாருக்கு பாடின ஒரு ஒரு பாடல். ஸோ எனக்கு அந்த வரிகள் ரொம்ப ரொம்ப பர்சனல் ஒரு கனெக்ட் இருக்கு. அதே மாதிரி எனக்கு அந்த அந்த மெலடி போர்ஷன் ஒன்று ஆமா. இருக்கும். மனசில் மக்களை வைக்கும் தலைவன் வரும் நேரம் இது, மக்களும் அவனை மனசில் வச்சு ஆடி பாடி கூப்பிடுது, சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது. இப்ப நம்ம முன்னாடி பேசின ஆமா. விஷயம் தான். அவர் வந்து பீக்ல இருக்காரு. ஆனா மக்களுக்கு அவரோட ஒரு ஃபேன்ஸ் அவரோட மக்களுக்காக அவர் ஏதோ பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இது லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் இல்ல. அது அவ்வளவு அசால்ட்டா எடுத்திருக்காரு. அதே மாதிரி தமிழா தமிழா நம்ம வாழ போறோமே, ஒரு கரை இல்லாத கைய புடிச்சு போக போறோமே. ஒரு ஆமா. எதுவும் எந்த ஒரு பியூர். ஜென்ரலா விஜய் சார் பத்தி யாருமே எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் வச்சதே இல்ல. ஆமா, ஆமா. சோ அத வந்து ரொம்ப அழகா கரை இல்லாத கைய புடிச்சு அதெல்லாம் எடுத்த உடனே அடிக்கிற மாரி இருக்கேப்பா அப்படின்ற மாரி. உங்களுக்கு இப்போ அவருக்கு தெரியாதா என்ன? கரெக்ட்டா? இந்த மாரி சொன்னா மாறுற அரசியல்னு வந்தா கண்டிப்பா இந்த கேமரா லென்ஸ் இன்னும் ஜூம். ஜூம் பண்ணி தான் பார்க்க போறாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளவோ சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணி இஸ் ம். கம் ஆன் டாப். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஓகே. இன்னொன்னு வந்து 24 ஹவர்ஸ் ஆச்சு அந்த ஃபிளாக் ரிலீஸ் பண்ணி. அதுக்குள்ள பல இடத்துல பிரச்சனைண்ணா. இதுல வந்து இது என்ன ஆப்பிரிக்கா யானை இருக்கு. உள்ள இது வந்து தூங்க மூஞ்சி பூன்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. இது வந்து ஸ்பெயின் நாட்டு கொடிப்பா இது. இந்த கொடியில டிவிக்குன்றாங்க. அப்புறம் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் வைல்ட் லைஃப் ஓகே. எக்கச்சக்கமா போடும்போது எங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் தேவையில்லை. நீங்களே ப்ரமோஷன் பண்றீங்க அப்படின்னு பாக்குறீங்க. கண்டிப்பா அது எனி ப்ரமோஷன் இஸ் குட் ப்ரமோஷன் இப்போ. எஸ். ஸோ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆ. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்கர் பிக்சர்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அந்த பிக்கர் பிக்சர் தான் எல்லாரும் பார்க்கணும். பட் இந்த மாதிரி இது வந்து எல்லாம் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். நமக்கு தெரியாத விஷயமா. கண்டிப்பா. ஆமா. உள்ள இருக்கோம். யூடியூப் சேனல்ஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு ஒரே ஒரு வேர்டு சொன்னா போதும் பறக்க விட்டுருவாங்க அந்த மாதிரி. ஆமா. சோ ஓகே. பெரிய அண்ட் மேட்டர் தமன் கிடையாது. அண்ணா அண்ட் விவேக் அண்ணா அவங்கள பத்தி சொல்லுங்க. அண்ட் அவங்களோட கொலாபரேஷன் 5th டைம் வந்து விவேக் அண்ணா கூட நீங்க ஆமா. கொலாபரேட் பண்றீங்க. எனக்கு தமன் வந்து எனக்கு நான் தமன் வந்து பாவான்னு தான் கூப்பிடுவேன். ஓ, ஓகே. பிகாஸ் இஸ் லைக் an elder brother. ஆல்மோஸ்ட் 10 வருஷமா அவரோட ஒர்க் டிராவல் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு. நிறைய அவரோட என்னோட கெரியர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 40 45 பாட்டு தமன் தான் பாடியிருக்கேன். தெலுங்குல நிறைய பாடியிருக்கேன். தமிழ்லயும் சில பாடல்கள் பாடியிருக்கேன். அண்ட் அவர் வந்து ரொம்ப வெரி வெரி ஸ்பெஷல் இன் மை கெரியர். அண்ட் பர்சனலாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு 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 நபர். அண்ட் எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட உடனே கால் பண்ணி நான் பேசலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஐ கேன் ஷேர் ஃப்ரீ வித் டு ஹிம். அப்ரோச். வெரி 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 ஃப்ரீ டு அப்ரோச். அண்ட்
முக்கியமா என்னோட கெரியர்ல நிறைய முக்கியமான பாடல்கள் அவர் எனக்கு கொடுத்து எப்பவுமே என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு தமன். பாபா, லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் அவர் எப்பவுமே அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவருக்கு இந்த ஒரு பாட்டு என்ன பண்ணா அது போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது, இந்த மேகி மசாலா இருக்குல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா. அந்த மேகி மசாலா நீங்க என்ன வீட்ல பண்ணாலும் உங்களுக்கு வராது. அதுல ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. அது வந்து அவருக்கு ரொம்ப, அவர் கையில அது ரொம்ப அசால்ட்டா வரும். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நான் நோட் பண்றது தான், எப்படி பேக் டு பேக் படங்கள் பண்றாரு, எல்லாத்துலயும் நிறைய ஹிட்ஸ். அவரை நான் எப்பவுமே இந்த சோஷியல் மீடியால டேக் பண்ணும்போது ஹிட் ஃபேக்டரின்னு தான் போடுவேன். ஏன்னா அவரு கிரிக்கெட்லயும் பயங்கர, நாங்களாம் கிரிக்கெட் மூலமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் தான் இந்த மியூசிக் கெரியர் எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனது அதுக்கப்புறம் தான். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், பேட்லயும் 6, பாட்டுலயும் 6, அந்த மாதிரி தான் தமன். அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா அவருக்கு நிறைய இப்போ வாரிசு நான் சொன்ன மாதிரி மறுபடியும் இந்த ஒரு அவருக்கு இந்த விஜய் சார் ஓட அசோசியேட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட்ல என்ன அதுல இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சதால தான் இது நடந்தது. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அதே மாதிரி விவேக் பிரதரும் இதே மாதிரி தான், ரொம்ப அப்ரோச்சபிள். ஒரு வாட்டி அவரோட பாடல்கள், நான் பாடின பாட்டு எதாவது ரிலீஸ் ஆனாலும் சரி, அவர் எழுதிய பாடலே தான் நான் கேட்டு, எனக்கு அவருக்கு ஒரு சிக்னேச்சர் சில விஷயங்கள் இருக்கு. எழுதணும்னு இது விவேக் தான் எழுதியிருக்காரு அப்படின்ற சில சில இது இருக்கு. அந்த வார்த்தை அவர் பிரயோகம் பண்றது அதுலலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு நானும் அவருக்கு மெசேஜ் அனுப்புவேன், இது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவரும் உடனே பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவார். இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எடுத்தோடனே மெசேஜ் அனுப்பிச்சேன், ஃபயர் விட்டுருக்கீங்க, தளபதினாலே யூ கம் அப் வித் சம்திங் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோன்னே அவர் தேங்க்யூ பிரதர், நீங்களும் பவர்ஃபுல் வோக்கல்ஸ் வச்சு அதை வேற மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. வெரி 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 ஸ்வீட் பர்சன். அண்ட் ரொம்ப 2 பேருமே வெரி வெரி ஸ்பெஷல் இன் மை கரியர். ஓகேண்ணா, நீங்க வந்து கேமரா பார்த்து ஐ லவ் யூ சொன்னீங்க. இந்த மெசேஜ் லேட்டா ரிசீவ் ஆகும், தப்புன்னு ஒரு ஃபோன் எடுத்து பாவா சான்ஸ் இல்ல. இப்போ அவர் இருக்கிற நெருக்கடியில போன் எடுக்க மாட்டாரு. அப்படியாண்ணா? சான்ஸ் இல்ல. போட்டுருவானுங்கன்னு தெரியும். அதுக்கு இல்ல, நிஜமாவே நான் இந்த பாட்டு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கே அவர் வந்து நான் லேட்டா தான் அவர் போன் எடுத்தாரு. என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொன்னாரு அது சொல்லுவாங்க. இல்ல நான் சொன்னேன் இந்த மாதிரி, ஏன்னா நான் நேர்ல நான் பக்கத்துல ஒரு இதுக்காக போயிருந்தேன். ஸோ அங்க டேரக்டா போய் பார்த்தேன். நாங்க ஆக்சுவலி இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீவியஸ் டே ரிலீஸ் ஆகுற முன்னாடி அந்த வீடியோவோட சேர்ந்து பார்த்தோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வீடியோ வந்து பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு வித் த சாங், வித் த மியூசிக். எனக்கு வந்து சரி உனக்கு மட்டும் காட்டுறேன் பாரு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரீ எடிட் வெர்ஷன் ஒன்று இருந்தது. அப்போ பார்த்தே இது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வீடியோ ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. லைக் எல்லாமே கவர் ஆச்சு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது வீடியோ. அண்ட் யூஸ்வலா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சினிமா ஸ்டார் அப்படின்னா அந்த சினிமா எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும்னு நான் நினைச்சேன் வீடியோல. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அழகா 2 இடத்துல தான் அவர் விஜய் சாரோட அந்த ஒரு கொலாஜ் மாதிரி வரும். அந்த எல்லாம் 4-5 கத்தி வச்சுட்டு அது அன்எக்ஸ்பெக்டட், எல்லாரும் செதறிட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் தளபதி ஏதாவது பார்த்து கேட்டாரானா, ஏதாவது சொன்னாரா? ரொம்ப ஆசை அவர் பார்க்க. ஓகே, இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூலமா அதை நாங்க சொல்லிக்கிறோம், ஒரு தூது விட்டுறீங்க. ஆமா, எப்பயா ஹோப்ஃபுல்லி நடக்கும்போது கண்டிப்பா இருப்போமா. ஆமா கண்டிப்பா பறந்துடுவீங்க. நம்ம அப்படிதான் எக்ஸ்க்ளூசிவா இதை கொடுத்துருங்க. அப்ப கண்டிப்பா ஓகே. நான் இந்த இன்டர்வியூ வந்து தலைவனோட வழியில தான் முடியும்னு ஆசைப்படுறேன். ஆள போறான் அப்படின்னு முடிச்சுட்டேன். ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே, வீரன் யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவ தந்தானே. செம்ம வேற லெவல். அப்படியே நான் வந்து ஒரு குட்டி கான்செப்டே ஒன்று வச்சு நடத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண பிரச்சனை இல்லைண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச், ஸோ ஸ்வீட்ண்ணா. இதே மாதிரி அடுத்த படங்கள் பிரம்மாண்டமாக கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தமன், விவேக் அவருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம விஜய் சாருக்கு ஒரு சல்யூட். அண்ட் இந்த பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கி இதை கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட பெரிய பெரிய நன்றி. And keep the love going. Super. Thank you so much. Thank you brother. Taste the Daily.